வணக்கங்க. கஸ்டமர் கால் பண்ணி வீட்டில் ஒரு பழைய மாடல் ஃபேன் ஒன்று இருக்குப்பா, கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேனில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட், அதாவது ஓடுது, மோட்டர்லாம் நல்லா ஓடுது. மற்றபடி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனோட லீஃப் இது கிடையாது. இவங்க வந்து வேற ஒரு லீஃப் தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதை போட்டு பார்ப்போம் செட் ஆகுதா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனோட சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த ரெட் கலர் பட்டன், ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகுது. மற்றபடி எதுவுமே ஒர்க் ஆகலை. லாஸ்ட் பட்டன் வந்து லாஸ்ட் ஸ்பீடு, அதாவது ஸ்லோவாக சுற்றுற ஸ்பீடு மட்டும் லைட்டாக ஒர்க் ஆகுது. சரி, சுவிட்சை கழட்டி பார்ப்போம் என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக ஒரு டஸ்ட்டு அடையாக இருந்துச்சுங்க. சரி, சுவிட்சை கழட்டுவோம் அப்படின்ட்டு கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே வந்து நல்லா ஸ்டக் ஆகி துரு பிடிச்சி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்பீடு கண்ட்ரோலோட கனெக்ட் ஆயிருக்கு, கெப்பாசிட்டர் கிடையாது. ஆனால் கெப்பாசிட்டர் வந்து மோட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் மேலே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதையும் காட்டுறேன். சரி, ஓரளவுக்கு அந்த சுவிட்செல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா, ஹை ஸ்பீடு ஒர்க் ஆகுது, லோ ஸ்பீடு ஒர்க் ஆகுது. அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஸ்ப்ரிங்லாம் வந்து கொஞ்சம் கட்டாகி இருந்ததுனால ஸோ அந்த ஸ்பீடு ஒர்க் ஆகலை. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு கஸ்டமர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா பிரச்சனை ஆகிடும்ட்டு அந்த சுவிட்சை அப்படியே லாக் பண்ணி விட்டுட்டு மற்ற சுவிட்சை மட்டும் போட்டேன். மோட்டர் கவரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டி வேல்யூ செக் பண்ணால் அதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேனில் வந்து முன்னாடி போட்டிருந்தது இரும்புல, அதாவது மெட்டலில் போட்டிருந்துச்சு ரெக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தது. இந்த ரெக்கை வந்து இதோடு கிடையாது. கஸ்டமர் இருந்த பழைய ரெக்கையை கொடுத்தாங்க, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்லியிருந்ததுனால ஷாஃப்ட்டில் வச்சு நல்லா இறுக்கி ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஒட்டி நல்லா ரிமூவ் பண்ணி பார்த்து அப்பயும் வரல. ஓரளவுக்கு நான் ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிட்டேன். நல்லா செக் பண்ணிட்டு தான் நான் போட்டிருக்கேன், கழலாது. ஸோ அந்த சுவிட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடும் ஹை ஸ்பீடும் மட்டும் தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேனுமே நான் சேர்த்து பார்த்தேன். அந்த ஃபேன் டோட்டலி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. வரேங்க.